ஆடு ஜீவிதம். ஸோ அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஸ்டோரி சொல்லுது, நமக்குள்ளே என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குது. ஹீரோ ஸோ அவருக்குள்ளே ஒரு ஆசை, அவங்க சொந்தக்காரவங்களாம் ஸோ வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே நானும் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் போய் நானும் வேலை பார்க்கணும் சவுதி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அப்போ கேட்கும்போது நாங்கள் படித்த படிப்புக்கெல்லாம் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால என்னப்பா, யார் வேணாலும் அங்கே போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட வீட்டையெல்லாம் விற்று கடனாக்கி கொஞ்சம் ஒரு 30,000-40,000 ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து அந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வேறொரு பாஸ்போர்ட்னால வேற ஒருத்தர் வந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தெரியாதனமாக மாட்டிக்கிட்டு அவர் போய் என்ன கஷ்டப்படுறாரு. ஸோ இந்த ஆடு மேய்க்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறது, ஸோ இதுக்குள்ளே அவரை வந்து சிக்க வச்சுருவாங்க. அதுலேருந்து எப்படி அவர் மீண்டு வர்றாரு அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கதை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்குறான். கொரோனாவுக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ 6 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ் வந்து இந்த படத்துக்காக தன்னுடைய உடம்பு வந்து 30 கிலோவோ 32 கிலோவோ குறைச்சி ஸோ நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த படத்தில் அப்படி என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குது. ஸோ தெரியாமல் ஒருத்தன் போய் மாட்டிக்கிட்டால் அவனுடைய நிலைமை என்னவா இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுக்கான ஒரு சினிமா, ரியல் சினிமா. ஸோ நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ ரொம்ப எப்படா எங்களை விடுவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ரிவ்யூ கேட்கும்போது கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க, இல்லை ப்ரோ தேவையில்லை, ஸோ வேண்டாம், ஐயோ கடுப்பாகுது, ரொம்ப போர் அடிக்குது, எங்களால் சொல்ல முடியலை, என்ன கதை அப்படிங்கிற மாதிரி நிறையா ரிவ்யூஸ் பப்ளிக்கில் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இருந்தாலுமே இந்த படம் வந்து ஸோ இந்த மாதிரி என்ஜாயபுளாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம போயிட்டு அப்படியே படம் பார்த்துட்டு சும்மா ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணோம், ஒரு பாட்டு பாடினோம், ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு வந்தோம், ஸோ அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் கிடையாது. இது வந்து அந்த லைவாக ஒருத்தன் வாழ்ந்துருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி படம் எடுத்து காட்டணும். ஸோ அவன் வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உணர்வு தான் நமக்குள்ளே இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சினிமாவாக பார்க்க முடியலை. அவங்க பட்ட அந்த கஷ்டங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஓப்பனிங்லேயே அவர் வந்து இல்லைடா நான் எங்கே தூங்குறதுனே தெரியாது அப்படிங்குவார். உள்ள ஒரு ஹிந்திக்கார் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கேட்பார், நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படிம்பார். ஆனால் அவனுக்கு புரியாது, எனக்கு தெரியாதுங்க தமிழ், எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் தமிழ் அப்படின்னு சொல்லுவார். சரி எங்கே படுக்கிறதுன்னு கேட்பான், நீ போய் உள்ளே போய் எங்கே வேணாலும் படுத்துக்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, உள்ளே ஒருத்தன் ஆல்ரெடி இருப்பான். ஸோ ஒரு பக்கத்தில் அங்கே போய் தலைக்கு அந்த பையெல்லாம் வச்சு தலையணி வச்சு தூங்கிட்டு இருப்பார். உடனே அடித்து துரத்திடுவான், போடா வெளியே போடா, நீ இங்கே வந்து படுக்கிற, வெளியே தான் படுக்கணும் அப்படிம்பாங்க. சரி, நான் அதெல்லாம் தாண்டி அந்த மனுஷன் அப்படியே இருப்பான். இல்லைனா நான் ஊருக்கு போய் ஆகணும், நான் தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்லி அந்த காலில் விழுந்து அழுகிறதாகட்டும், ஸோ அதெல்லாம் ரொம்பவே ரியலாக இருந்தது. ஸோ அப்படியே அழுகும்போதெல்லாம் நமக்கே ஃபீல் கொடுத்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சதும் அந்த ஹிந்திக்காரர் தான் அவருக்கு பால் கறந்து கொடுப்பாரு ஆட்டுக்குட்டியில். ஸோ இவனை போய் பிருத்திவியை போய் நீ பால் கறந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இல்லைடா எனக்கு தெரியாது அப்படிமா. இல்லைடா நீ கறந்து கொண்டு வாடா அப்படிமா. சரின்னா அவன் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அப்போவே ஆடியன்ஸ்க்கு ஒரு மைண்டில் செட் ஆகிடுச்சு, ஓ இந்த பெருசு எங்கேயோ போயிட்டார், ஸோ அதனால தான் இவரை வேலை வாங்கினான் அப்படின்னு சொல்ல மாதிரி நமக்குள்ளே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி அவனை வந்து பால் கறந்து கொண்டு போய் கொடுப்பான். ஸோ கடைசியில் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் போன உடனே அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அவன் போய் படுத்துருவான். படுத்தமே அந்த நினச்சி பார்ப்பான், நான் எப்படி இருந்தேன், நான் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ இந்த மாதிரி வரும்போது இடையில வர அந்த சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த ஒரு சில இடத்துல இந்த ஃப்ளாஷ்பேக் வர்றது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது. அப்படி இல்லை. ஸோ இது டிஸ்டர்ப்கான காரணம் இல்லை. ஒரு மனுஷன் தனிமையில் போய் மாட்டிக்கிட்டான், அவனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவன் வந்து தன்னுடைய மனசை ஆறுதல் படுத்துறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, ஸோ நம்ம விட்டுட்டு வந்த ஞாபகங்கள், அந்த நினைவுகள் தான் அவனை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்த நினைவுகளை அவன் நினச்சிக்கிறான். ஸோ அந்த மெமரிஸை திரும்ப கொண்டு வரதுக்காக தான் அந்த சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஏன்னா அவன் அந்த அடி வாங்கிட்டு கீழே விழுந்துட்டு, ஸோ அப்புறம் அந்த பாலைவனத்தில் போயிட்டு கீழே விழுந்து அப்படியே தண்ணி வரும்போது டேங்கு தண்ணி நிறைஞ்சி கீழே போகும். ஸோ அப்போ போய் அடிப்பான். அந்த அவன்கிட்ட போய் சொல்லும்போது நான் எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்லும்போது அப்போ அடித்து கீழே தள்ளிடுவாங்க. அப்போ கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் வரும், அமலா பால். ஸோ இந்த ஒரு ஊரில் வந்து அவர் எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார், ஸோ இந்த அழகான ஒரு கிராமம், ஸோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அவனுக்கு ஒரு குழந்தை, ஸோ இதெல்லாம் அவன் நினச்சி பார்ப்பான். நினச்சி பார்க்கும்போது அது அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் தான் அவன் அப்பப்போ நினச்சி பார்க்குறான். ஸோ அதுதான் ஒரு இக்கட்டில் போய் மாட்டிக்கிட்ட ஒருத்தனுடைய மனநிலை என்ன இருக்கும், அவனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னு அப்படி தெரியாதனால ஸோ நடந்த விஷயங்களை நினச்சி அவன் வந்து சந்தோஷப்பட்டுக்கிடுவான். ஸோ அதிலே அழுகவும் ஆரம்பிச்சிடுவான். ஸோ அழுதுட்டு அதே வாழ்க்கையை திரும்ப எந்திரிப்பான், ஆடி மேய்ப்பான், ஒட்டகத்துக்கு சாப்பாடு வைப்பான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு ஜீப் நின்றுருக்கும். அந்த ஜீப்பில் போய் பார்ப்பான். அப்போ தான் அந்த நம்ம ட்ரெய்லரில் பார்த்த அந்த சீன் ஒன்று வரும், இந்த கண்ணாடியில் போய் பார்ப்பான்ல. ஸோ பார்த்துட்டு
என்ன என் மூஞ்சி இப்படி இருக்கு, நான் யார், ஏன் இந்த மாதிரி இருக்கிறேன், எவ்வளோ நாளாச்சு, ஒரு சேவிங் பண்ண முடியல, எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை சொல்லி தலையில் அடிச்சுப்பான். ஸோ அடிச்சுட்டு அந்த ஜீப்பு கண்ணாடியை உடச்சிருவார். சார் அங்கே இருந்த ஒரு முதலாளி கண்ணாடியை கபில், ஓகே கபில், அவர் தான் கபில்னா முதலாளி ஆமாம் அப்படி சொல்லியிருந்தாங்க அரபில். ஸோ அதை உடச்சதும் அந்த உடஞ்ச துண்டுகள் கண்ணாடி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அந்த தாடியை கையில் பிடிச்சி அறுப்பான். ஸோ சேவ் பண்ணணும் அப்படி சொல்லி அந்த முடியெல்லாம் அறுப்பான். ஏன்னா ஊரில் இருக்கிற வரைக்கும் அந்த தாடினா என்னென்னு தெரியாது, அளவு இல்லாமல் வலு சேவ் பண்ணி சூப்பராக இருந்த மனுஷன் இங்கே வந்து இப்படி இருக்கனால ஸோ அதெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு இருப்பார். ஸோ எடுத்துகிட்டு முடியாது. ஸோ திரும்பவும் அவன் வேலையை திரும்ப கண்டினியூ பண்ணும்போது அவன் கூட ஒருத்தன் வந்திருப்பான். ஸோ அவன் ஊருக்காரன் தான், 2 பேர் ஒன்றா தான் வேலைக்கு வந்திருப்பாங்க. வந்த இடத்துல வேறு வேறு பக்கம் போட்டிருப்பாங்க. அவன் போய் ஒரு இடத்துல ஒரு இடி மின்னல் வரும்போது போய் ஒரு பாறைக்கடியில் ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ போய் அவன் வருவான், அவனை பார்த்துருவான். பார்த்ததுக்கப்புறம் 2 பேரும் சந்திப்பாங்க. அந்த சீன் உண்மையிலே ஒரு இவனுக்கு பேசவே தெரியாது. இவருடைய மொழியை மறந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஆகிடும் அவனுக்குள்ளே. தான் யாருன்ற அதாவது பேசுகிறதுக்கு உணர்வு யாராவது இருந்தால் தானே பேச முடியும். எப்போ பார்த்தாலும் அழுகையாகவே இருந்தானா அவன் யார்கிட்ட போய் பேசுவான். ஸோ அந்த ஒரு சீனில் அவன் வந்ததும் அவனுடைய என்ட்ரி பார்த்ததும் ஒரு பயங்கரமாக இருந்தது, பூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஸோ அதை கட்டி பிடிச்சி 2 பேரும் அழுவானுங்க. அவனை பார்த்தா அவன் ரொம்ப அழகாக இருப்பான். ஸோ அவன் இதை விட ரொம்ப கொடூரமான ஒரு கண்டிஷனில் இருப்பான். அப்படி முடியெல்லாம் வச்சுட்டு ரொம்பவே பரிதாபமான ஒரு சீன்ஸில் இருக்கும். சரி இதெல்லாம் செஞ்சு அடி வாங்கி ஸோ எப்படியா நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கும்போது இன்டர்வல் பிளாக் முடிஞ்சதுமே அதுக்கப்புறம் தான் ஒரு இன்னும் நம்மளுடைய ரொம்ப அந்த ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சில சீன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் வெறித்தனமாக இருந்தது. நான் நினச்சேன் என்னடா ஸோ இப்படியே போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வெளியே போயிடுவோம், இன்டர்வலுக்கு அப்புறம் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கூட கொடுத்தது. ஸோ ஏன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு ஃபீலிங்ஸ்லேயே போய்ட்டு இருந்தது படம். சரி என்னடா சொல்ல வராங்க, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டாப்புல. ஸோ அவருடைய அந்த நடிப்பு பார்த்தீங்களா, செகண்ட் ஹாஃபில் தான் ஒருத்தர் வருவார் வெளியே, ஆஃப்ரிக்காக்காரன் சொல்லி ஒருத்தர் வருவார். ஸோ அவர் தான் இவங்களெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு ஆளாக வந்திருப்பார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்தா ஒரு நல்ல நண்பன்னா எப்படி இருக்கணும், ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று உறவு கொடுத்து கடைசி வரைக்கும் 2 பேரையுமே விடாமல் தூக்கிட்டு போவார். ஸோ போகும்போது பிருத்திவிராஜ் சொல்லுவார், அங்கே 3 பேர் சேர்ந்து தப்பிச்சு போகணும் அப்படி வரும்போது ஸோ போகையில் அந்த ஒட்டகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு நான் போகிறேன், இனிமேல் நான் வரமாட்டேன், உங்களை பார்த்துக்க என்ன மாதிரி ஒருத்தன் மறுபடியும் வருவான் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆட்டுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு ஆக்சுவலாக அங்கே மேய்கிறதுக்கான இடங்கள்லாம் இல்லை. ஸோ என்னென்னா மேய்கிறதுக்கான இடங்கள்ல இவங்க ஆடு இந்த ஒட்டகங்களும் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தோல் அந்த முடியெல்லாம் வெட்டி பிஸ்னஸ்க்காக வெளியே அனுப்புறதுக்காக தான் அதை வச்சு பாதுகாத்துக்கணும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாலைவனத்தில் ஒரு ஆள் வேணுன்றதுக்காக இவங்க போய் கொத்தடிமையாக அங்கே வச்சு அவங்க வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அங்கேருந்து அந்த தப்பிச்சு வந்துடுவோம்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சுட்டு அந்த அழுகையோடு வெளியே வருவான். அப்போ தான் அந்த சாப்பாடு வச்சுட்டு குளிக்கிறதுக்காக போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே நடக்கையிலே 2 செருப்பை கழட்டி விட்டுருவார். ட்ரெஸ்ஸை அப்படியே முழுசாக அவுத்துருவான். அப்படியே பிறந்த மேனியோடு அப்படியே நடந்து போவான். அவனுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குச்சி மாதிரி, விளக்கமாத்த குச்சி மாதிரி ஆகிட்டாப்புல மனுஷன். அவ்வளோ ஒல்லியான அந்த உடம்பை வச்சு ஸோ பேக்ரவுண்ட் மட்டும் காமிச்சிருப்பாங்க. வெறித்தனமான அந்த படத்துக்காக தன்னோட உடம்பை வருத்தி ஸோ இவ்வளோ தூரம் ஒரு பிருத்திவிராஜ் படம் இருக்கும் அப்படின்னு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. இந்த ஸ்க்ரீனில் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. பார்த்ததுக்கப்புறம் தான் ஸோ பெரிய மடத்தனம் பண்ணியிருப்போமே, மிஸ் பண்ணியிருப்போமே சொல்லி அப்போ தான் தோணுச்சு. ஸோ ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இவரை சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு. அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது ஸோ அந்த பாலைவனத்தில் விடியுது இருட்டுது ஆனால் எப்போ தான் வந்து சேருவோம் அப்படிங்கிற மாதிரியான சீக்வன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் ஒரு 3 பேர் வந்ததில் பிருத்திவிராஜ் கூட வந்த ஒருத்தன் வந்து ஒரு கட்டத்தில் அப்படியே தன்னை மறந்துடுவான். தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாலைவனத்தில். ஸோ இந்த தண்ணிக்காக ஏங்கி வந்து ஒரு இடத்துல ஒரு ஒட்டகம் மட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு சொல்லி வேகமாக ஓடுவான். கடைசியில் பார்த்தா அந்த வெயிலுடைய தாக்கம், அனல் சொல்லுவோம்ல, அந்த அனலே அவங்களுக்கு தண்ணி இருக்க மாதிரி கண்ணாடி மாதிரி ஃபீல் ஆகும். அந்த இடத்துல ஒரு ஒட்டகம் செத்து கிடக்கும். ஸோ அப்போது ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், ஒட்டகமே தண்ணி இல்லாமல் செத்து கிடக்கு, நம்மளாம் என்னத்துக்கிட்ட ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் கொடுக்கும். அதையும் தாண்டி ஓடுவானுங்க. அப்புறம் அவன் கூட வந்த ஃப்ரெண்டு செத்துருவான். செத்ததுக்கப்புறம் பிருத்திவி மட்டும்தான் இருப்பார். ஸோ அவராலையும் நடக்க முடியாது, அந்த காலம் கொப்பலை வந்து செஞ்சு ரொம்பவே நொந்து போயிருப்பார். கூட வந்த அந்த காப்பாற்றி நான் கூப்பிட்டு போயிடுவேன்னு சொல்லாமல் ஒருத்தர் ஆப்பிரிக்காக்கார், அவர் தான் தன்னுடைய ஷூவெல்லாம் கழட்டி அந்த கழட்டு மூலம் அவருடைய காலெல்லாம் காட்டுவாங்க. அப்படியே கொப்பலை வந்து ரத்தம், நம்ம ஒரு சின்ன புண்ணு வந்தாலே வருத்தப்பட்டுருவோம். ஸோ அது அந்த மாதிரியான அது நமக்குள்ளேயே ஒரு உணர்வை வந்து உண்டு பண்ணும்.
ஸோ அதெல்லாம் மாட்டி விட்டு அவனை எப்படியாவது கொண்டு போய் காப்பாற்றிடணும். ஸோ அதான் ஒரு நல்ல நண்பன். அப்படி நண்பனை தாண்டி அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பார், அல்லாஹ் அனுப்புன ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு கடவுளாக வந்தவன் தான் அவன் அவங்களுக்காக. ஸோ அவன் வந்து என்ன நடந்தாலும் அவனுங்களை தூக்கி தோளில் போட்டுட்டு இவங்களை எப்படியா கொண்டு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்ஸில் இருக்கும். ஸோ அவனை அப்படியே எப்படியாவது கொண்டு வந்து காப்பாற்றிடணும். தண்ணி குடிக்கிறதுக்காக போவான். பிருத்திவிராஜ் தண்ணியை பார்த்துருவானுங்க. ஸோ வேகமாக ஓடுவான், ஓடி போய் அடிப்பான், குடிக்காத அடிப்பான். ஸோ நம்ம கூட நினைப்போம் எதுக்குடா இப்படி பண்ணுறான்னு சொல்லி. அப்புறம் போய் ஏன்னா அந்த தண்ணியில் போய் ஒரு சின்ன துணியில் தொட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி விட்டுட்டு அப்புறம் உதட்டெல்லாம் அப்படி அந்த துணியை வச்சு தண்ணியில் தொட்டு கொடுப்பான். தொட்டு கொடுத்துட்டு அப்புறம் தண்ணியில் அந்த துணியில் இருக்க தண்ணியை மட்டும்தான் அவன் குடிக்கணும் அப்படி உறிஞ்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக அந்த தண்ணியே பார்க்காம அந்த பாலையை வந்து நடந்து வந்ததுனால உடம்புலாம் சுத்தமாக வறண்டு காஞ்சி போச்சு. ஸோ அதுதான் அந்த சீக்வன்ஸ். உடனே போய் தண்ணி குடித்தா நீ ஆளை விட்டு செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் தான் இருப்பாங்க. ஸோ அப்புறம் அங்கேருந்து அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், அப்புறம் முடியாது. அப்புறம் அவனும் என்ன பண்ணுவான், ஒரு பாட்டில் கிடக்கும், பெப்சி பாட்டில். ஸோ அந்த பாட்டில் எடுத்து பாட்டில் நிறையா தண்ணி வச்சு ஒரு துணியை வச்சு மூடி வச்சுட்டு போயிடுவார். ஸோ அவ்வளோதான். இவனை தேடி பார்ப்பான். அதுக்கப்புறம் முடியாது, அவன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வருவாங்க. அந்த 2 பேர் வரும்போது கூட சின்ன சீன் வரும். ஒரு பிஸ்கட் கவர் ஒன்று பறந்து வரும். அப்போ ஒரு சீன் ஒன்று வரும், டேய் பிஸ்கட் கவர் இருக்குடா அப்படின்னா அங்கே ரோடு வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படிம்பாங்க. அப்புறம் மேலே வந்து பார்த்தா எந்த ரோடுமே இருக்காது. ஸோ மறுபடியும் பாலைவனமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் உண்மையிலே ஒரு தரமான ஒரு சினிமா பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ இந்த படத்தை இடையில ஒரு சீன் ஒன்று வரும். ஸோ அந்த 2 பேர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரில் வந்து அவன் எழுதி ஒன்று கொடுத்துருப்பான். யார், இந்த பிருத்திவிராஜ் கூட இருந்த ஒருத்தன், அவனை இன்னொரு இடத்துல ஆடு மேய்ச்சிட்ருப்பான். ஸோ அந்த லெட்ரு வந்ததுமே அதை பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் படுற அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், அந்த உணர்வு வந்து நமக்குள்ளேயே ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த லெட்ரு வந்து ஸோ அமலாபால் அவங்க வீட்டிலேருந்து ஒரு டைம் எழுதி கொடுத்த ஒரு லெட்டராக இருக்கணும். ஸோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். கடைசியில் பார்த்தா அது அவன் வந்து நம்ம எப்படியா தப்பிச்சு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெட்டராக அது இருக்கும். ஆனால் அந்த லெட்ரு அவனால் அதை எந்த சைடில் வச்சு படிக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. அந்த மொழி கூட அவனுக்கு மறந்துருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவன் வந்து தன்னுடைய புத்திக்குள்ளே எதுவுமே இருக்காத அளவுக்கு ஒரு கண்டிஷனில் அவன் இருப்பான். ஸோ இதெல்லாம் கடந்து ஒரு மனுஷன் வந்து அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வர்றான், அந்த தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு குடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து கடைசியில் போய் போதுண்டா சாமின்னு அப்படியே கீழே விழுந்துருவான். கீழே விழுந்ததுமே அந்த பாட்டில் அப்படியே உருண்டு ரோட்டுக்கு போகும். ஸோ அதுதான் நமக்கு ஒரு சவுண்டு, வா வந்துட்டான், ஸோ பொழைச்சிருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஸோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் அவரும் ஒரு முஸ்லீம்ஸ், அவர் வேறு வந்து கடவுள் ஒன்றை காப்பாற்றுவார், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி வச்சு கொண்டு வந்து ஸோ ஊரில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஹோட்டல்கார அவரை தூக்கி எடுத்துகிட்டு போய் அவனை முடியலை வெட்டி ட்ரெஸ் மாற்றி ரெடி பண்ணி தப்பிச்சிட்டான் வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அங்கே ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க பாருங்க, அதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது. ஸோ போலீஸு எல்லாமே எடுத்து ரெடியாகி அவன் சர்டிஃபிகேட்லாம் ஏன்னா அந்த சீல் குத்துவாங்க, இது எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க சொல்லி, இவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லி அவர் பேர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி அவர் இந்தியன் சீல் குத்தி அவர் கையில் அந்த ஃபார்ம் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு எல்லாரையும் அடைச்சி வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, ஸோ எங்கேருந்து இவன் வந்திருக்கிறான் அப்படின்னு, இவன் யாருடைய ஆள் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஏஜென்ட் இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஒட்டக மேய்க்க ஆடு மேய்க்க. ஸோ அவங்களையெல்லாம் திரும்ப வர வச்சு உன் ஆள் இதில் இருக்கானா அப்படின்னு சொல்லி பாருன்னு சொல்லி பார்க்க வச்சுட்டு, அப்படி ஆள் இருந்தால் திரும்ப அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்து பிரயோஜனம் கிடையாது, திரும்ப வந்து என் ஆள் இருக்கிறான்னு சொல்லி அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி சீக்வன்ஸில் பிருத்திவிராஜும் மாட்டிப்பாப்பில் அங்கேயும் வந்து ஒருத்தன் பார்க்குறதுக்காக வருவான். பார்த்துட்டு ஓகே நீ இல்லை அப்படின்னு போயிடுவான். மனசு வந்து போன ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம். என்னடா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தும் கடைசியில் மாட்டிக்க போகிறானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியில் எண்டிங்கில் அப்படியே வெளியே வந்து தன்னுடைய ஊருக்கு போய் அந்த ஃப்ளைட்டில் நிற்கிறதோட முடிச்சிருவாங்க. ஏன்னா திரும்ப ஒரு ஊருக்கு போகிற மாதிரி தான் இன்னும் ரொம்ப படம் இழுத்துரும். ஸோ இதுவே 3 ஹவரான ஒரு 3 மணி நேரம் படம், திரும்ப டைம் அதிகமான அப்படிங்கிறனால அந்த ஃப்ளைட்டில் நிற்கிறதோடைய படத்தை முடிச்சிருவாங்க. ஸோ உண்மையிலே ஹாட்ஸ்ஆப். ஸோ இப்படியெல்லாம் ஒன்றால் நடிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மலையாள சினிமா, தமிழ் சினிமா, கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு இந்தியன் ஆக்டர், ஸோ நம்ம நாட்டில் இப்படி ஒரு ஆக்டர் இருக்காரா அப்படின்னு ஒரு பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ பிருத்திவிராஜுடைய ஆக்டிங்லாம் இப்படி தான் இருக்குது. இது எப்படி டைரக்டர் இவர்கிட்ட போய் கதை சொல்லியிருப்பார், ஒரு அழகான ஒரு கிராமங்க, அந்த கிராமத்தில் நீங்களும்
உங்கள் ஒய்ஃபு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறீங்க. அங்கே ஃபாரினில் வேலைக்கு போயிட்டு அங்கே போனதும் உங்களை ஒருத்தர் ஏமாத்திறாரு. ஏமாத்தினதுக்கப்புறம் நீங்கள் போய் அங்கே மாட்டிக்கிறீங்க, ஆடு மேய்க்கிறீங்க, கஷ்டப்பட்டுட்டு திரும்ப எப்படி வீடு வந்து சேர்றீங்க. அப்படி தாங்க கதை. அப்படி தான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஒரு சின்ன ஸ்டோரியை. சரி, அவங்க படிச்சிருந்தாலும் கூட இது இப்படி தான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும், டேய் என்னென்னமோ சொன்னீங்கடா, ஏயா இப்படி படுத்துற அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நம்மளை நோகடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல். ஒரு சினிமானா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்கான். ஒரு 18 வருஷமாக வாழ்ந்தா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தான் தெரிஞ்சுது. ஆனால் இந்தளவுக்கு ஒருத்தனுடைய அனுபவம், அவனுடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கு நினைக்கிறதே ரொம்பவே கண்ணீர் தான் வருது. ஸோ என்ன சொல்கிறது, கண்ணீர். அந்தளவுக்கு ஒரு ஆக்டர். ஸோ அந்தளவுக்கு அதை எடுத்து கொடுக்க வேணால் டைரக்டர் பிளேசி மேலே ஒரு கேஸ் வேணால் கொடுக்கலாம். எதுக்கே அந்த மனுஷனை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி வேணால் கேஸ் கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு மனுஷனை வருத்தி ஒரு வேலை வாங்கி இவ்வளோவா கஷ்டப்படுத்துவ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செம்ம ஆக்டர் சார் நீங்கள். ஸோ வேறு லெவலு. ஸோ பிருத்திவிராஜுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அந்த படம் பார்த்ததுலேருந்து அப்படியே அந்த இன்ஃபேக்ட் இன்னும் அந்த ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் நிறையா இருக்குது. அப்படியே அந்த அந்த காலெல்லாம் அப்படியே இழுத்து நடந்து அப்படியே அந்த முழிப்பாக பாருங்க. அந்த மொழி அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் நிறையா பேருக்கு அது வந்து என்னடா படம் போர் அடிக்கிறது தான் சொல்கிறாங்க. ஆனால் அது போர் அடிக்கிறது இல்லைங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த ஒரு படம். ஸோ ஒரு 18 வருஷம் வாழ்ந்துருக்கான், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கலாம் அப்படின்னா அது ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படி தான் காட்டி ஆகணும். ஸோ அதை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் அதில் கொடுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் ஒரு சினிமா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஸோ இப்படி ஒரு சீக்வன்ஸ், இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான், இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு உயர்தரமான உன்னதமான ஒரு சினிமான்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு படைப்பு. ஸோ இது நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கருத்துக்கள், அதனுடைய வலி, ஸோ அதை உணர்ந்தால் மட்டும்தான் புரியும். ஸோ நம்ம இப்படி ஒரு உலகம் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஸோ கண்டிப்பாக ஆடு ஜீவிதம் வந்து ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ வெளிநாடு போகிறவங்க, வெளியூர் போகிறவங்க, ஸோ அதனுடைய கணவன்லாம் வெளிநாடு போய் வேலை பார்க்குறாரு, நல்லா ஜாலியாக இருக்கார் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே, ஸோ அவன் என்ன நிலமையில் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அவன் வீட்டுக்கு வரும்போது தான் தெரியும், வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே போய் அவனுடைய சூழ்நிலையை சொல்லக்கூட முடியாது. ஸோ அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஸோ வெறித்தரமான ஒரு திரைப்படம். கேரளா சினிமாஸ் வெரி குட். தேங்க்யூ சார். சாரி, இயக்குனருக்கு நன்றி. அப்புறம் நடித்த பிருத்திவிராஜ், உங்களை நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில, மனமார்ந்த நன்றிகள் தான் சொல்ல முடியும் எங்களால். தேங்க்யூ சார். செம்மையான ஒரு படம், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு மலையாள சினிமான்னு எடுத்துக்க வேணாம், இந்தியன் சினிமா. ஸோ நம்மளுடைய இந்தியன் சினிமா. ஸோ இந்த அளவில் ஒரு பெருமைமிக்க ஒரு சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.